4ஆம் நூற்றாண்டிலே பேரரசர் கான்ஸ்டன்டின் என்கின்ற அரசர் ஒருவர் இருக்கின்றார். அவர் கிறிஸ்துவை தழுவுகின்றார், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றார், கிறிஸ்துவ மக்களை ஆதரிக்கின்றார், கிறிஸ்துவர்களுக்காக அனைத்தையும் செய்து கொடுக்கின்றார். அந்த அரசனுடைய தாயாக இருக்கக்கூடிய ஹெலனா என்கின்ற அந்த அரசி, அவருக்கு என்ன வழக்கம் என்றால் இந்த கிறிஸ்துவ ஆலயங்களை கட்டி எழுப்புவதுதான் அவருடைய வழக்கமாக இருந்தது. அதிலே அவர் மிகவும் ஆர்வம் காட்டி வந்தார். எனவே அவர் ஒரு யோசனை செய்கின்றார். கிபி 326ஆம் ஆண்டு அவர் எருசலேமுக்கு பயணமாக செல்கின்றார். ஏன் செல்கின்றார் என்றால் இயேசுவினுடைய அந்த சிலுவையை, அவர் மரித்த அந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எருசலேம் நோக்கி பயணமாக செல்கின்றார். அங்கே சென்று அந்த கல்லறையை பார்க்கின்ற பொழுது அந்த கல்லறையின் மேலே ரோமை கடவுளினுடைய ஆலயமானது கட்டப்பட்டு இருக்கின்றது. அதை பார்த்த அந்த ஹெலனா என்கின்ற அந்த அரசி அந்த ஆலயத்தை இடிக்க சொல்கின்றார். இடித்து விட்டு அங்கே பார்க்கின்ற பொழுது 3 சிலுவைகள் அங்கே இருக்கின்றன. இப்பொழுது ஹெலனாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த 3 சிலுவைகளில் எந்த சிலுவை ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கையாய் பயிற்சியை அங்கே அவர் வைக்கின்றார். என்ன வைக்கின்றார் என்றால், உயிரோடு இருக்கின்ற ஒரு பெண்மணி, உயிரற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரர், அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு நோய் இருக்கின்றது. இந்த போரிலே இறந்து போன அந்த போர் வீரரை, அந்த ஆண்மகனை கொண்டு வருகின்றார்கள். அந்த இருவரையும் கொண்டு வந்து அந்த 3 சிலுவைகளையும் அவர் தொட சொல்கின்றார். முதல் 2 சிலுவைகளை அந்த 2 பேருமே தொடுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த மாற்றமும் காணவில்லை. இறுதியாக 3வது சிலுவையை அந்த இருவரும் தொடுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு அவர்கள் தொடுகின்ற பொழுது, அந்த பெண்மணி நோயிலிருந்து விடுபடுகின்றார். உயிரற்ற நிலையில் இருந்த அந்த போர் வீரர் உயிர் பெறுகின்றார். இதை பார்த்த அந்த ஹெலனா என்கின்ற அரசி, இதுவே உண்மையான சிலுவை, ஆண்டவர் இதிலே மெய்யாகவே மரித்தார் என்ற நம்பிக்கையில் கிபி 335ஆம் ஆண்டு ஏறக்குறைய 26லிருந்து 35 வரை ஒரு 9 வருடங்கள் அந்த சிலுவை கண்டுபிடித்த இடத்திலேயே அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார்கள். கட்டுகின்ற அந்த ஆண்டு கிபி 335ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. எனவேதான் நாம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 14ஆம் தேதி திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடுகின்றோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு சிலுவையை தொட்டு வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அற்புதமும் அதிசயம் நிகழும் என்பதை இந்த வரலாறானது, இந்த நிகழ்வானது நமக்கு உண்மையாக படம் பிடித்து காட்டுகின்றது.